ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது கதை சொல்லும் நீதி. கதை சொல்லும் நீதியில இன்னைக்கு என்ன நீதி அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. ஒரு பெரிய பணக்காரர் என்ன பண்றாரு, ஒரு அரண்மனைய கட்டுறாரு. செம்ம பெருசா அந்த அரண்மனை. அந்த அரண்மனைய பார்த்தீங்கன்னா, பார்த்து பார்த்து கட்டுறாரு. நான் போய் அந்த அரண்மனையில தங்கணும்னா என்னென்ன வசதிகள் இருக்கணும் அப்படின்றத பார்த்து பார்த்து என்ன பண்றாரு, அந்த பணக்காரர் வந்து அந்த அரண்மனையில கட்டுறாரு. ஆனா இருந்தாலும் கட்டி முடிச்சிட்ட பேர் அவருக்குள்ள ஒரு சின்ன கேள்வி வருது. இந்த அரண்மனைக்குள்ள நம்ம தங்கணுமா? நம்ம ஒரு ஆளுக்கு இந்த அரண்மனை போதுமா? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டே இருக்கும்போது, அந்த வழியா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி இந்த அரண்மனைய நான் வந்து கட்டுனேன். நான் தங்கணுன்றதுக்காக இந்த அரண்மனைய கட்டினேன். ஆனா இருந்தாலும் எனக்கு இதுல தங்குறதுக்கு மனசு ஒப்புல. அதனால என்ன பண்ணுங்க, நீங்க இந்த அரண்மனையில தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த அரண்மனைக்குள்ள கூட்டு போயிட்டு எல்லாத்தையும் சுத்தி காமிக்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபுட் வேணுமா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபுட். நீங்க என்ன வேணும் சாப்பாடு வேணுமோ அதெல்லாம் நீங்க சாப்பிட்டுக்கலாம். அப்படின்ற மாரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. அப்புறம் வந்து ட்ரெஸ்ஸிங். செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே உங்களுக்கு என்ன இருக்குன்னா, ட்ரெஸ்ஸிங். நீங்க என்னென்ன மாரி ட்ரெஸ் பண்ணணுமோ, நீங்க மாடர்னா ட்ரெஸ் பண்ணணுமோ, இல்ல ட்ரெடிஷனலா ட்ரெஸ் பண்ணணுமோ, நீங்க எந்த மாரி ட்ரெஸ் பண்ணணுமோ செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே உங்களுக்கு ட்ரெஸ் தான். நீங்க என்ன பண்ணுங்க செகண்ட் ஃப்ளோர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜுவல்ஸ் ஆடை, அணிகலன்கள்லாம் இருக்குது. நீங்க வந்து தங்கம் வேணுமா, வெள்ளி வேணுமா, வைரம் வேணுமா, எது வேணுமோ நீங்க என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் இது என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி என்ன பண்ணிட்டு இருக்காரு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பொழுதுபோக்கு. நீங்க சினிமா பார்க்கணுமா, இல்ல சீரியல் பார்க்கணுமா, டிவி பார்க்கணுமா, இந்த மாதிரி பொழுதுபோக்கெல்லாம் அது 4த் ஃப்ளோர். இது மாரி ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஒரு ஃப்ளோர் கட்டி என்ன பண்ணியிருக்காரு, அந்த அரண்மனைய வச்சு அழகு பார்த்திருக்காரு. இவங்களுக்கு அதெல்லாம் காமிக்கிறாரு. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இந்த அரண்மனைய ஆண்டுகளுங்க. இந்த பிளேஸ் வந்து இதுக்கு தான். இந்த பிளேஸ் தான் சொல்லிட்டு அந்த அரண்மனைய ஃபுல்லாவே என்ன பண்றாரு, அவருக்கு சுத்தி காமிக்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு எந்திரன் படம் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து சிட்டி என்ன பண்ணுவாரு, சனாவ வந்து ஆக்குபேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸு, ஃபோனு இது மாதிரி வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, அந்த பங்களாக்குள்ள என்ன பண்ணுவாரு, அவர் வந்து இது பண்ணுவாரு. ஸோ அதை காட்டிலும் பல மடங்கு இந்த அரண்மனைக்குள்ள இருந்தது. ஸோ இந்த 2 பேருக்கு வந்து என்ன பண்ணாரு, நீங்க இந்த அரண்மனைக்குள்ள இருந்து எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல எந்தவித மாற்று கருத்துல நான் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், டோர மூடிடுவேன். நீங்க வெளிய வரவே கூடாது. நீங்க உலக வாழ்க்கையில வரவே கூடாது. இந்த அரண்மனைக்குள்ள தான் நீங்க என்ன பண்ணணும், இருக்கணும். நீங்க இந்த அரண்மனைக்குள்ள இருக்கிறத எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் வேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன். சென்ட்ரா ஒரு பீரோ ஒண்ணு இருக்குது. இந்த பீரோ மட்டும் நீங்க திறக்க கூடாது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காரு, அவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு கட்டளை கொடுத்தாரு. இவ்ளோ பெருசு அரண்மனையே நீங்க ஆண்டுக்கலாம். இந்த அரண்மனைக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்ன அந்த பணக்காரு, இந்த சின்ன பீரோவ மட்டும் நீங்க தொடவே கூடாது, திறக்க கூடாது அப்படின்ற மாரி ஒரு கட்டளை ஒண்ணு வந்து என்ன பண்றாரு, போட்டு என்ன பண்றாரு, போயிடுறாரு. சரி இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாங்க, அந்த அரண்மனைக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அந்த பெண்மணி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சின்னதா மனசுக்குள்ள வந்து என்னன்னா, ஏன் இவ்ளோ பெரிய அரண்மனையில எல்லாத்தையும் ஆண்டுகிட்ட சொன்னாரு. தங்கம், வெள்ளி, வைடூரியம், அப்புறம் வந்து சாப்பாடு, ட்ரெஸ் இது எல்லாத்தையும் நம்மள யூஸ் பண்ணிக்கன்னு சொன்னாரு. ஆனா சின்னதா இருக்கிற இந்த சின்ன பீரோவ வந்து நம்மள வந்து தொறக்க கூடாதுன்னாரே, அப்படி இந்த பீரோல என்ன இருக்கு? அப்படின்ற மாரி அந்த பெண்மணிக்கு வந்து என்ன பண்ணும், ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஏன்னா லேடீஸ்க்கு வந்து மோஸ்ட்லி என்னன்னா சந்தேகங்கள் வரதானே செய்யும். அதே மாரி அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்கு, வந்திருக்கு. இவ்ளோ பெரிய வீட்டுல இந்த சின்ன பெட்டியில அப்படி என்ன இருக்குது? ஒருவேளை வந்து இந்த வீட்டை காட்டிலும் பெரிய மதிப்புள்ள பொருள் அந்த பீரோக்குள்ள இருக்கா? அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து என்ன பண்ணிருக்கு, அந்த பெண்மணிக்கு வந்திருக்கு. வந்தோனே என்ன பண்ணிட்டாங்க, பெட்டிய திறந்துடுறாங்க. திறந்து பார்த்துட்டு அதுல ஒண்ணுமே இல்ல. என்ன பண்றாங்க, மூடிடுறாங்க. மூடிட்டு வந்து என்ன பண்றாங்க, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, ஏங்க இவ்ளோ பெரிய அரண்மனையில வந்து எல்லாத்தையும் நம்மள அனுபவிக்க சொன்ன, யூஸ் பண்ண வைக்க சொன்னாரு. ஆனா இந்த சின்ன பீரோல மட்டும் என்ன இருக்குதுன்னு தெரியல. நீங்க திறங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி இவங்க திறந்து பார்த்துட்டாங்க. இருந்தாலும் இவங்கள திறக்க சொல்றாங்க. இவரு என்ன பண்றாரு, வேண்டாமா அவரு சொல்லியிருக்காருல, அப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, வேண்டாம் அப்படின்னு சொன்னா, இல்ல நீங்க தொறங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ண என்ன பண்றாரு, இவரு என்ன பண்றாரு, திறந்து பார்த்தாரு, ஒண்ணுமே இல்ல. அந்த பணக்காரருக்கு விஷயம் தெரியுது. இவ்ளோ பெரிய அரண்மனையில இவ்ளோ வசதிகளும் குடுத்தும், ஆனாலும் இந்த சின்ன பீரோல வந்து இவங்க வந்து திறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, வர்றாரு, கோவமா வர்றாரு. வந்து என்ன பண்றாரு, அந்த வீட்டுக்காரர் வந்து கூப்பிட்டாரு. ஏன்பா நீ இந்த பீரோ திறந்தியா அப்படின்னு சொன்னாரு. ஆமாங்க தொறந்தேங்க. ஆனா நானா தொறக்கல. என்ன தொறக்க சொன்னாங்க. அதனால நான் தொறந்தேன் அப்படின்னு. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அந்த பெண்மணிய கூப்பிட்டு என்ன கேக்குறாங்க, நீங்க தொறந்தீங்களா அப்படின்னு. ஆமாங்க நான் தொறந்தேன் அப்படின்னு. உங்களுக்கு சகல விதமான வசதிகளும் நான் செஞ்சு குடுத்து, எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க, ஆண்டுக்கங்கன்னு சொல்லிட்டு, உங்களால சொகுசா வாழ முடியல. ஆனாலும் ஒரு சின்ன கட்டளைய உங்களால வந்து என்ன பண்ண முடியல, கடைபிடிக்க முடியல. மீறிட்டீங்களே. அதனால இந்த அரண்மனைக்குள்ள இருக்கறதுக்கு நீங்க தகுதியே இல்ல. அதனால இப்பவே இந்த அரண்மனைய விட்டு வெளிய போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, வெளிய போயிட்டு என்ன பண்றாரு, பூட்டு போட்டு காவலாளிகள என்ன பண்றாரு வச்சுட்டாரு. திருப்பி அவங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, காவலாளி என்ன பண்றாரு வச்சுட்டாரு அந்த கேட்டுக்கு முன்னாடி. இதுக்கப்புறம் இதுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணாரு, சீல் பண்ணி வச்சுட்டாரு. சோ இதுக்கான நீதி என்ன அப்படின்னா,
நம்மளுக்கு எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் ஒரு சின்ன கட்டளையை வந்து நம்ம என்ன பண்ணோம்ல மீற முடியல. அந்த கீழ்ப்படிதல் நம்மளுக்கு இல்ல அப்படின்றது தான் இதுல வந்து பெரிய நீதியாவே இருக்கு. சோ என்னதான் நம்மளுக்கு வசதி வாய்ப்புகள் அதிகமா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து என்னன்னா கீழ்ப்படிறது ரொம்ப முக்கியம். யாருன்னா இதெல்லாம் சொன்னா கீழ்ப்படிஞ்சுன்னு நம்ம தாழ்மையா போகணும் அப்படின்றதான் இன்னைக்கான நீதி. வேற ஒரு கதை சொல்லும் மீதில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.